இங்கே ஒரு அழகான கிராமம். அங்கே சீனு, மீனா, சீனோட அம்மா 3 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஏண்டி மீனா, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். நாளைக்கு களப்பறிக்க ஆளை மட்டும் கூட்டிட்டு வந்துரு. ஏங்க, நம்ம நடவு நேரத்துல நம்ம ஊர்ல கூப்பிட்டோம், ஆனா ஒருத்தனும் வரல. நீங்க பேசாம பக்கத்து ஊர்ல இருந்தே ஆளை கூட்டிட்டு வாங்க. காசு கொஞ்சம் அதிகமா போனாலும் பரவாயில்ல, வேலை டக்குன்னு முடிஞ்சிரும். ஏண்டி மீனா, அப்ப நம்ம ஊர்ல ஏரி வேலை இருந்துச்சு, அதனாலதான் யாரும் வரல. இப்ப எல்லாரும் வீட்ல இருக்காங்க, கூப்பிட்டா வந்துருவாங்க. ஏண்டா சீனு, காலையில சாப்பிடாம போறது சரியா? இந்த கஞ்சி குடிச்சிட்டு போடா. சீனு கஞ்சி குடிச்சிட்டு வயலுக்கு போயிட்டான். அவன் போனதுக்கு அடுத்த நிமிஷம் பக்கத்து வீட்டு மாரியம்மா மீனா மீனான்னு கூப்பிடுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஏண்டி மீனா, கொஞ்சம் உப்பு குடு, காலி ஆயிடுச்சு. எவ்வளோ டைம் சொல்றது? நீ எப்ப பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் வர. நானும் இந்த மனுஷங்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், ஆனா அவ சந்தைக்கு போனாலே மறந்துட்டு வர. நான் என்ன பண்றது? இந்த டைம் உப்பு கொடுக்கறேன், ஆனா நாளைக்கு எங்க வீட்டுக்கு களை வெட்ட வரணும், மறந்துடாதே. மாரியம்மா உப்பை வாங்கிக்கிட்டு நாளைக்கு களை வெட்ட வரேண்டின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டு வயலில் களைப்பறிக்க ஆளுங்களை கூப்பிடலாம்னு அவசரமாக ஊருக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சா. அப்படி போயிட்டு இருக்கும்போது எதிரில் அவளோட தோழி மாரியம்மாவை மீனா பார்த்தா. மீனா உடனே, ஏண்டி மாரியம்மா, காலையில சொன்ன மாதிரி நாளைக்கு வேலைக்கு வருவியா? சரி மீனா, நான் கண்டிப்பாக வந்துடுறேன், கவலைப்படாதன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டா. ஏண்டி முனியம்மா, நல்ல நேரத்துல தான் பார்த்தேன். நாளைக்கு எங்க வயலுக்கு வேலைக்கு வாங்க, ஆள் தேவை இருக்கு. ஏண்டி மீனா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான், ஆனா அவங்க மாமியார் அப்படி இல்லம்மா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 10 மணிக்கு வேலைக்கு வந்தா கூட சாயந்தரம் 6 மணி வரை போக கூடாதுன்னாங்க. முனியம்மா சொல்கிற வார்த்தைகளில் ஒரு தயக்கம் தெரியும். இப்போதைய காலம் மாறிவிட்டது என்பதையும் அவள் மனசுக்குள்ள நினைக்கிறாள். அதனால நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சாயந்தரமா உனக்கு சொல்றேன்டி, வரலாமா இல்லையான்னு. சரி முனியம்மா, நீ யோசிச்சுட்டு சொல்லு. மீனா அமைதியா தலையாட்டி அடுத்த ஆட்களை கூப்பிட வேண்டும் என்று மீண்டும் பாதையை தொடர்கிறாள். கிராம வாழ்க்கையில் வேலை மட்டும் இல்ல, மனசும் புரிதலும் முக்கியம். முனியம்மாவை சந்திச்ச பிறகு மீனா இன்னும் கொஞ்சம் யோசனையோட பாதையில நடந்து போயிட்டு இருந்தா. அந்த நேரத்துல எதிரில் கனகா வந்து கொண்டிருந்தா. ஏண்டி கனகா, நல்ல நேரத்துல தான் பார்த்தேன். நாளைக்கு எங்க வயலுக்கு வேலைக்கு வாடி. ஏண்டி மீனா, நாளைக்குன்னு சொன்னா எப்படி? காலையில வரணுமா அல்லது மதியம் வரணுமா? இப்ப நாங்க எல்லாம் ஒரு நாள் முழுக்க வேலை செய்யவே மாட்டோம், 2 ஷிப்ட்ல தான் வேலை செய்யறோம். கனகா சொல்ற வார்த்தைகள் இப்போ கிராம வாழ்க்கையில நடந்த மாற்றத்தை காட்டுது. சரிடி கனகா, நீ சொல்லு, அந்தி நேரத்துக்கா வர இல்ல காலையில வர? அதுக்கு ஏத்த மாதிரி நானும் ஆளுங்களை கூப்பிடுறேன். அப்படிதான் இருக்கணும் மீனா, காலையில வர. மீனா பக்கத்துல இருக்க வள்ளி வீட்டுக்கு போறா. வள்ளி அப்போ சமைச்சுக்கிட்டு இருக்கா. ஏண்டி வள்ளி, நாளைக்கு எங்க வயல்ல வேலை இருக்குடி, வர்றியா? மீனா, உங்க வயலு ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரம்டி. காலையிலயே ஆட்டோல கூட்டிட்டு போயிட்டு சாயந்தரம் திரும்பவும் ஆட்டோல விட்டுட்டு வந்தாதான் வரேன். சாப்பாடு முக்கியம்டி. கூழு போட்டா நான் வரல. வீட்டு அரிசி சாப்பாடு தான் வேணும், சூடா இருக்கணும். அடடா வள்ளி, நீங்க சொல்ற கண்டிஷன் என்ன பெரியது தாண்டி. சரி, எல்லாம் ஏற்பாடு பண்றேன். அப்படின்னா சரி மீனா, நாளைக்கு கண்டிப்பா வரேன்டி. இதுக்கு தான் அந்த மனுஷங்கிட்ட அப்பவே சொன்னேன், வெளியூர்ல ஆள வைங்கன்னு. வந்தா எல்லாமே பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு. புலம்பிக்கிட்டே வந்த மீனா வீட்டு வாசல் அடிச்சு உள்ள நுழைகிறா. முகத்துல சோர்வு, மனசுல கோபம். என்னடி மீனா, ஆளை கூப்பிட்டேன்னு போனேன், என்னாச்சு? ஒருத்தி ஆட்டோ வேணும்னு கேக்குறா, இன்னொருத்தி சூடா சாப்பாடு வேணும்னு கேக்குறா, மற்றொருத்தி நான் காலையில தான் வருவேன்னு கண்டிஷன் போடுறா. ஒரு காலத்துல வேலைக்கு கூப்பிடலன்னா வீடு தேடி வந்து சண்டை போடுவாங்கடி. எங்களை ஏன் கூப்பிடலன்னு கேட்டு நிக்குவாங்க. மாமியார் வீட்ல 1 மணி நேரம் நின்னாலும் எவ்வளவு கேட்டாலும் மதிக்க மாட்டாங்க, சரியா பதில் கூட சொல்ல மாட்டாங்க அத்தை. விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு அத்தை. இப்படி போயிட்டே இருந்தா வருங்காலத்துல நம்ம விவசாயம் எப்படி இருக்கும்னு கூட தெரியல.